நான் உங்ககிட்ட ரெண்டு காரணம் சொல்றேன் ஏன் திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது. என்னுடைய தாய்குலம், என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள், ஏன் நீங்க திமுகவுக்கு மறுபடியும் ஓட்டு போடக்கூடாதுன்னு ரெண்டு முக்கிய காரணம் நான் சொல்றேன். இந்த ரெண்டு காரணமும் உங்களே சம்பந்தப்பட்ட காரணம். இது ஏதோ தமிழ்நாடு அரசியலோ தமிழ்நாடு பிரச்சனை கிடையாது. உங்களை தனிப்பட்ட முறையிலே சம்பந்தப்பட்ட ரெண்டு காரணம். அதுல ஒண்ணு உங்கள் பிள்ளைகளை சார்ந்த காரணம். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை சார்ந்த காரணம். அது என்ன காரணம்? தமிழ்நாட்டில் தெரு தெருவா இந்த போதைப் பொருட்கள், இந்த கஞ்சா, இந்த காக்கைன், ஹெராயின், அபின், மித்தேல் ஆம்பெட்டமைன், இது போன்ற போதைப் பொருட்கள் தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலே இதுக்கு முன்பு பஞ்சாப்ல தான் வித்தாங்க. ஆனா இன்னைக்கு பஞ்சாபை விட அதிகமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறாங்க. இதுல யாரு பயன்படுத்துறாங்கன்னு தெரியாது. உங்க பிள்ளைகள் பயன்படுத்துறாங்களா, பேர பிள்ளைகள் பயன்படுத்தா யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நாளைக்கு அப்படி ஒரு சூழல் உருவாகலாம். ஏன் நான் சொல்றேன்னா, நான் ஒரு டாக்டர், MBBS படிச்ச நான் மருத்துவன். முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் 5 ஆண்டு காலம் நான் பணியாற்றினேன். இந்தியாவுடைய சுகாதாரத்துறையில 5 ஆண்டு காலம் நான் அமைச்சராக இருந்தேன். 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த நேரத்தில் கிராமத்தில் அங்கே மருத்துவம் அதிகமா வசதி பெறணும்னு சொல்லிட்டு தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் நான் கொண்டு வந்தேன். இந்த திட்டம் உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று ஐநா சபை பாராட்டியது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க 108 ஆம்புலன்ஸ் பார்த்திருக்கீங்களா? 108 ஆம்புலன்ஸ் ஒரு போன் பண்ணா, அவசரத்துக்கு போன் பண்ணா வரும். பிரசவ வலி துடிச்சா போன் பண்ணா வந்து அம்மாவும் குழந்தையும் காப்பாத்திட்டு போவோம். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, விபத்து வந்துருச்சுன்னா போன் பண்ணா 108 வரும். பாம்பு கடிச்சதுன்னா 108 வரும். கரண்ட் ஷாக் அடிச்சுன்னா 108 வரும். நெருப்பு விபத்து வந்துருச்சுன்னா 108 வரும். எதுனா 108 வரும். அந்த 108 ஆம்புலன்ஸ இந்தியாவுக்கு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தான். அப்ப நான் மத்திய அமைச்சரா இருந்தேன், தைரியமா நான் கொண்டு வந்தேன். இன்னொன்னு நீங்க பார்த்திருப்பீங்க, பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்தேன். இதுக்கு முன்பு சினிமா தியேட்டருக்கு போனா சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான், பீடி பிடிச்சிட்டு இருப்பான். பஸ்ல போனா சிகரெட் பீடி பிடிப்பான், ட்ரெயின்ல பீடி சிகரெட் பிடிப்பானுங்க. எங்கேயாவது உள்ள அலுவலகத்துக்கு போனா பீடி சிகரெட் பிடிப்பான். இன்னைக்கு யாருமே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். இப்படி மக்களுக்கு நல்ல திட்டங்கள், நல்ல சட்டங்களை நான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்ப கொண்டு வந்தேன். ஏன்னா உங்க பிள்ளைகள் அதை பார்த்து கெடுக்க போக கூடாது. உங்க பிள்ளைகளுடைய நலன் கருதி, அடுத்த தலைமுறையுடைய நலன் கருதி தான் இந்த திட்டங்களை நான் கொண்டு வந்தேன். தமிழ்நாட்டிற்கு எனக்கு துடிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆத்திரமா இருக்கிறேன், நான் கோபமா இருக்கிறேன். ஏன அன்றாடம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் திருட்டுத்தனமா தெரியாம, அவங்க குடும்பத்துக்கு தெரியாம இந்த போதை மாத்திரை சாப்பிடுறான், இந்த போதை பவுடர் பயன்படுத்துறான், இந்த போதை இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறான், கஞ்சா சாக்லேட் சாப்பிடுறான், கஞ்சா என்ன பயன்படுத்தலாம். கஞ்சா ஸ்டாம்ப்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி இருக்கு. அதை எடுத்து நாக்கில் வச்சுக்கிட்டு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறான், பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா இது சகஜமா கிடைக்குது. இல்லனா இவங்க யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. எங்க போய் வாங்க போறான்? இல்லனா அவன் பக்கத்துல தெருவுல கிடைக்குது, பக்கத்து ஊர்ல கிடைக்குது. இங்க நாகர்கோவில் நகரத்துல மட்டும் இல்ல, பக்கத்துல கிராமத்துல கிடைக்குது. அதுக்கு காரணம் யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் 100 விழுக்காடு காரணம். திமுக தான் காரணம். இந்த கஞ்சாவையும் போதைப் பொருட்களும் ஒழிக்க துப்பில்லாத ஒரு ஆட்சி நடக்குது. அதனாலதான் எனக்கு கோபம் வருது. என்னுடைய நடைபயணம் பேர் என்ன? உரிமை மீட்க, தலைமுறை காக்க. தலைமுறைனா யாருமா? உங்க பிள்ளைகளோ உங்க பேர பிள்ளைகள் தான் தலைமுறை. அவங்க தான் நம்ம நாட்டை காப்பாற்ற போறாங்க. இன்னைக்கு அவங்க கெட்டு போனாங்கன்னா நம்ம நாட்டை யாரைய காப்பாற்றுவா? அவங்க கெட்டு போறாங்கன்னா காரணமே திமுக தான். விற்க விடுறாங்க இவங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய இடத்துல திமுக வித்துட்டு இருக்கிறான்.